ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் நல்ல டேஸ்டான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு ஸ்நாக் ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து காராமணின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம். ஈவினிங் டீ டைமுக்கு நம்ம வந்து ஃப்ரைட் ஐட்டம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கிற வந்து சுண்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் இது டேஸ்டியும் கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டைப்பயிர் வேணுமோ அதை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 2 hours ஊறணும். அப்போ தான் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி எப்படி உப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா காராமணி, அதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணியில் நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காராமணி ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். அப்போ தான் வந்து அதை நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு இந்த கொட்டையை எடுத்து வந்து நீங்கள் நசுக்கி பாருங்க. அது நல்லா நசுங்கி மாவு மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த சுண்டலுக்குமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாதான் அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இதை சும்மா ஒரு 2 வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க இல்லையா தட்டைப்பயிறு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம். நீங்கள் உப்பு அண்ட் வரமிளகாய் இது ரெண்டுமே உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம வந்து தட்டைப்பயிரை வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடலாம். நம்ம என்ன தான் தட்டைப்பயிரை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், தண்ணி இருக்கும். நான் இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்குறனால அந்த தண்ணி எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் இதை நல்லா வதக்கி இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம தட்டைப்பயிறு சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் தட்டைப்பயிரை மட்டும் ஏற்கனவே வேக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வந்து டீ டைமில் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி போட்டு அதோட இதை போட்டு நம்ம வந்து ஸ்நாக் பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஸ்கூல் ஸ்நாக் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இந்த வீடியோவை ஈவினிங் என்ன ஸ்நாக் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.